இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உயிரை பெற உயிரை இழக்க வேண்டும். அன்புமிகு இறை மக்களே, இது ஒரு உன்னதமான இறைச்செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றை இழந்து மற்றொன்றை பெறுவது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன்றை தியாகம் செய்வதன் வழியாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமது வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் முதல் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த நற்செய்தியானது நமக்கு மிகவும் புரியாத ஒரு செய்தியாகவே இருக்கும். ஏனென்றால், நான் உலகிற்கு அமைதியை ஏற்படுத்த வரவில்லை, மாறாக பெற்றோர் பிள்ளைகளிடையே, கணவன் மனைவியிடையே, அதே போல உறவுகளிடையே நான் பிளவுகளை ஏற்படுத்த வந்தேன், சண்டையை உருவாக்க வந்தேன், சச்சரவை உருவாக்க வந்தேன், அமைதியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அமைதியை குலைப்பதற்காக வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். அப்பொழுது உடனே நம்முடைய மனதில் ஏற்படுவது, எப்படி ஒரு கடவுள் அமைதியை குலைத்து சண்டையையும் சச்சரவையும் பிரச்சனையையும் அவர் குடும்பத்தில் உண்டாக்க முடியும், இந்த சமூகத்தில் உண்டாக்க முடியும், இந்த உலகத்தில் உண்டாக்க முடியும் என்ற ஒரு தவறான குருட்டு கேள்வியை நாம் கேட்க கூடாது, கேட்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அதற்கான அவர் பதிலை பின்வருமாறு அழகாக குறிப்பிடுகின்றார். ஆம், நிச்சயம் நம்முடைய குடும்பத்தில் சண்டை வரும், நிச்சயம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை வரும், நிச்சயம் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும், நிச்சயம் இரத்த உறவுகள் சகோதர சகோதரிகளுக்கிடையே, குறிப்பாக இந்த மாமியார் மருமகன் இந்த சண்டைகள் எல்லாம் ரொம்ப அதிகம் நம்முடைய காலகட்டத்தில். சண்டைக்கெல்லாம் காரணம், சண்டை உருவாக்குவேன், அமைதியை குலைப்பேன் என்று சொன்ன இயேசு கிடையாது, நாம் தான். ஏனென்றால் அந்த சண்டைக்கு காரணத்தை இயேசு விளக்குகின்றார். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் அல்ல. அதே போல என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் அல்ல. எப்பொழுது நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கடவுள் மீது இருக்கின்ற அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கடவுளுடைய பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இறை பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கடவுளை விட எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவி முக்கியமானவள் என்று நினைக்கிறானோ, நிச்சயம் அந்த குடும்பத்தில் சண்டை வரும். கடவுளை விட தன்னுடைய பிள்ளைகள் தான் முக்கியமானவர்கள் என்று பெற்றோர்கள் நினைக்கும் பொழுது அங்கே நிச்சயம் அந்த பெற்றோர்கள் பெரியோர்களுக்கிடையே குழந்தைகளுக்கிடையே சண்டைகள் வரும். ஆக என்ன சொல்கிறார்? ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிளவுகள் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம், அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இறை பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இறை ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தெய்வீக பிரசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், என்னுடைய குடும்பத்தில் நான் எதை செய்தாலும் கடவுள்தான் முதலிடம், அடுத்தது தான் என்னுடைய மனைவி, அடுத்தது தான் என்னுடைய கணவன், அடுத்தது தான் என்னுடைய பிள்ளைகள், அடுத்தது தான் என்னுடைய பெற்றோர்கள், முதல் முன்னுரிமை இறைவனுக்கு என்று நாம் வாழும் பொழுது அந்த குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலை பெறும். ஆம் அன்புமிகு இறை மக்களே, அதைத்தான் உயிரை பெற விரும்பாமல் உயிரை இழப்பது. அந்த உயிரை இழப்பது என்பது நம்மிடம் இருக்கின்ற சொந்தங்கள் பந்தங்கள் ஆகியவற்றிற்கு அழிந்து போகக்கூடிய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உயிரான கடவுளுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த உயிராகிய நிலைவாழ்வை நாம் பரிசாக்கி கொள்வோம் என்பதை இன்னும் ஆழமாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். எனவே இந்த ஒரு உயிரை இழந்து உயிரை பெறக்கூடிய ஒரு உன்னதமான வரத்திற்காக இந்த நேரத்திலே மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இன்று எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைக்கு காரணம், கடவுளை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வரவேற்பது கிடையாது. கடவுளுக்கு, இறை பக்திக்கு, ஜபத்திற்கு, விசுவாசத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனித உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால தான் அங்கே சண்டையும் சச்சரவும் ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல, நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையை விட மனைவி கணவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் பிள்ளைகள் இவருடைய பாசத்தை விட
கடவுள் மீது நாங்கள் அதிகமான பாசம் கொள்ளவும், இயேசுவை நாங்கள் அதிகமாக அன்பு செய்து எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டிய ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அளிப்பீராக. குறிப்பாக பலவிதமான பிரச்சனையினால், சண்டையினால் பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தின் வழியாக ஒன்று சேர்வார்களாக. ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே சண்டை சச்சரவினால் பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள் இணையட்டும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.